சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக கூட்டணியின் சார்பில் திமுக கட்சியை சேர்ந்த BC சந்திரகுமார் என்பவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இவர் ஏற்கனவே அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்த போது அதனை பிரித்து முதல் முறையாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் தற்போதைய திமுக வேட்பாளர் BC சந்திரகுமார். இந்த நிலையில இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே இதுவரை 9 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை தற்போது அறிவித்துள்ளார். இவர் பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். இவர் சீதாலட்சுமி. இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை சொந்த ஊராக கொண்டு உள்ளார். தற்போது கவுந்தப்பாடி அருகே உள்ள மாரப்பம்பாளையம் என்ற பகுதியில வசித்து வர்றார். இவர் இந்த கட்சியில கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரமாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில இவர் ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் இவர் போட்டியிட்டு இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மாநில ஒருங்கிணைப்பாளரான சீதாலட்சுமி தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக அறிவித்துள்ளார். இவர் பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அதாவது ஏற்கனவே அதாவது மஞ்சள் மாநகரமாக இருந்த ஈரோடு மாநகரம் தற்போது புற்றுநோய் மாவட்டமாக காணப்பட்டு வருகிறது. அதே போல சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு வருகிறது. இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு அதனை நிவர்த்தி செய்வதற்காக அது தற்போது போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார்.